இப்போ உங்களுக்காக இந்த திட்டத்தை பத்தியும் உங்களை பத்தியும் ஒரு ஏவி, ஒரு ஆடியோ விஷுவல். இவங்கெல்லாம் யாருன்னா வெளிநாடுகள்ல படிக்கிறவங்க, இந்த திட்டம் மூலமா வெளிநாடுல போய் படிக்கிறவங்க. அவங்க இப்போ வெளிநாட்டுல இருந்து ஒரு காணொளி அமைச்சிருக்காங்க. வெளிநாட்டில் படிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள். இதோ என் பேர் வாணி. எங்களுக்கு 2 பிள்ளைங்க. எங்க பெரிய பாப்பா தான் பூட்டி கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல தான் படிச்சுட்டு பெரிய பாப்பா. எங்க வீட்டுக்கார் கட்டட வேலைக்கு போவாங்க. பாப்பா வந்து வெளிநாட்டில் படிக்கிறதுனா எங்களுக்குள்ள தகுதியே கிடையாது. இந்த பாப்பா வந்து படித்ததுனால அங்கே கொண்டு போய் படிக்க வைக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சார். வேற ஒன்றுமே இல்லை. நான் இப்போ வந்து ஈஷா யூனிவர்சிட்டி தைவான்ல வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். நான் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்டா எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் தைவான் நாட்டில் படிச்சுட்டு இருக்கேன். நானும் வந்து ரொம்ப படித்தவனும் கிடையாது, படிப்பறிவு இல்லாதவன் தான். இருந்தாலும் என் பொண்ணை படிக்க வைக்கணும்னு எனக்கு நிறைய ஆசை. படிக்க வச்சு மேற்கொண்டு படிக்கணும்ன்ட்டு கவர்மெண்ட்டை ஹெல்ப்பே கேட்டோம். கவர்மெண்ட்டே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நியூயார்க்கில் படிக்குது என் பொண்ணு. Hi, my name is Ashni. I'm pursuing Master of Science in Computer Science at Yeshiva University in New York, USA. I come from Chennai, Tamil Nadu. I thank Tamil Nadu state government for offering this type of scheme to pursue, to break all the chains that we had from the beginning. அரசு பள்ளியில் தான் எங்கள் 2 பசங்களும் படித்தாங்க. நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே சென்னையில் தான் வாழ்கிறோம். எனக்கு கணவர் இல்லை. ஆனாலுமே என்னுடைய தையல் தொழிலை வச்சு தான் நான் 2 பசங்களையும் நான் வளர்த்து காப்பாற்றினேன். முகமது யாசின் என் குழந்தை அப்படிங்கிறத காட்டிலும் அரசு குழந்தையா இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான். சென்னை டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல்ல படித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தாய்வான் மிங்ஸ்வான் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ 2nd இயர் படிக்கிறேன். நான் இங்கே தாய்வானில் படிக்கிறதுனால எனக்கு இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்களோட மொழியும் ஈஸியாக கற்றுக்க முடியுது, அவங்க கலாச்சாரத்தினால கற்றுக்க முடியுது. நான் இங்கே வந்துமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்ல 92% ஆவரேஜ் வச்சிருக்கேன். அரசு பள்ளி மாணவர்களையும் சாதிக்க முடியும் அப்படின்றத வந்து நாங்களாம் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம். நாங்கள் 2 பேருமே படிக்கல. அதாவது கையெழுத்து போடுவோம். கையெழுத்து போடுறது மட்டும்தான். நாங்கள் அதிகமாக படிக்கல. எங்கள் வருமானம் வந்து ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் தான் இருக்கும். பொண்ணு வந்து நல்லா படிக்கணும்னு நினைச்சா நல்லா படிச்சா. நான் இப்போ வந்து மலேசியா அல்புகாரி இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில் வந்து BBA ஜெனரல் ப்ரோக்ராம் படிச்சுட்டு இருக்கேன். 4 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு ப்ரைவேட் கேபினெட்டுக்குள்ள டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்ணு வந்து கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து BE மெட்டீரியல் சயின்ஸ் UGயில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணாங்க. இப்போ நான் ஜெர்மனியில் இருக்க RWTH ஆஹன் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் இன் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன் 1st இயர். ஸோ இதுவாக தான் இருந்தது ஜெர்மனிலலாம் மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. வந்து குடும்பத்தில் யாருமே வந்து பட்டதாரிகளில் ஹைஸ்கூலில் கால வைக்கல. ஒரு பொண்ணு ஒரு பையன் ஜெயஸ்ரீ பாலாஜி 1வது வந்து அரசு பள்ளி தான் படித்தாங்க. எந்த ஃபங்க்ஷன் போனாலையும் என்னை ஏதோ சுமார் கேவலமாக நினச்ச காலம் ஒரு காலம் மாறி இன்றைக்கி யாருன்னே எனக்கு தெரியாதவங்க கூட வந்து கையை பிடிச்சி பேசுகிற அளவுக்கு பேரும் புகழும் கிடச்சிருக்குது. இது காரணம் கல்வி தான். நான்முகன் திட்டத்தின் கீழே ஃபாரினில் போய் பேச்சுலர்ஸ் படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் போட்டாங்க. அதில் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நான் இப்போது தாய்வானில் இருக்கிற குன்ஷான் யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3rd இயர் ஃபுல் ஸ்காலர்ஷிப்போடு படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இது மாதிரி எங்கள் பொண்ணு மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. எங்கள் பொண்ணு மட்டும் தான் படிக்கணும்னு சொல்ல முடியாது, எவ்வளோ இருக்கிறாங்க. எத்தனை முறை நன்றி சொன்னாலும் கவர்மெண்ட்டுக்கு பத்தாது. ஒரு வசதியான வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாத ஒரு குழந்தைங்க எங்கள் பொண்ணு. எங்களால் செய்ய முடியல. என் வாழ்க்கையில் வந்து எப்படி இதை சொல்கிறதுனே தெரியல. கனவுல கூட நான் தூங்கும்போது கனவுல கூட இதெல்லாம் நினச்சி பார்த்தது கிடையாது. எங்கள் பொண்ணை ஒரு உயரத்தில் கொண்டு போய் வச்சிருக்கு. நான் இப்போ அல்புகாரி இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி மலேசியாவில் படிச்சுட்டு இருக்கேன். வெளிநாட்டில் வந்து படிப்பேங்கிறது வந்து நான் என் ஊர்லேயே நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பிகாஸ் யாருமே இது வரைக்கும் வெளியே போய் படிச்சதில்லை. ஐ எம் த ஃபர்ஸ்ட். நான் தான் வந்து எங்கள் ஊரில் முதல்ல இங்கே இவ்வளோ தூரம் வந்து ஒரு பொண்ணாக வந்து படிக்கிறேன். நிச்சயம் வந்து அரசுக்கு வந்து நன்றி சொல்லியே ஆகணும். நன்றி சொல்லாமல் விட்டேன்னா ஒரு நல்ல தகப்பனே கிடையாதுங்கய்யா நான்.